போல 8ஆம் தேதி டெல்லியிலே போராட்டம் நடைபெறுகிறது என அறிவித்த பிறகும் 5ஆம் தேதி இரவோடு இரவாக 22 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களுடைய படகுகளையும் சிறைபிடித்துள்ளது. இதுவரை 80க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 170க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை வசம் இருக்கின்றன. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களுடைய படகுகள் அரசுடையமாக்கப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு இன்னலான சம்பவம் இந்த நாட்டிலே இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு முதல் இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது. இங்கு பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள், 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாம்பனில் நடைபெற்ற கடல் தாமரை போராட்டத்திலே பேசிய சுஷ்மா சுவராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவு மீட்கப்படும், மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று பேசினார்கள். நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கின்றீர்களே, இதுவரை எந்த பிரச்சனையாவது தீர்க்கப்பட்டதா? 2014 ஏப்ரல் மாதம் ராமநாதபுரத்தில் பேசிய நரேந்திர மோடி அவர்கள், தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் சிறைபிடிக்கப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது, இதற்கு காங்கிரஸ் அரசின் பலவீனம் தான் காரணம் என்று குறிப்பிட்டார்கள். நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து இருக்கின்றீர்களே, இதுவரை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படவில்லையா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டாலும் அவர்களுடைய படகுகள் விடுவிக்கப்பட்டன.